பிரைஸ் தி லார்ட். இம்மாத வாக்குத்தத்தம் எசையா 41:10. என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆம், இந்த நாளிலும் அவரது கரம் நம்மளை தாங்க வல்லது. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், நெருக்கடியாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும் அவரது கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அதற்காய் தேவனை தோத்தரிப்போம், துதிப்போம், நன்றி செலுத்துவோம். எல்லாம் உன்னுடைய உழைப்பை தான் சார்ந்திருக்கிறது என்ற உணர்வுடன் தீவிரமாய் செயல்படு. எல்லாம் கடவுளை தான் சார்ந்திருக்கிறது என்ற நம்பிக்கையோடு தீவிரமாய் பிரார்த்தனை செய். ஆம், இந்த நாளிலே இந்த 2 காரியங்களும் அவசியமான ஒன்று. என்னுடைய உழைப்பை தான் சார்ந்திருக்கிறது, என்னுடைய முயற்சியை தான் சார்ந்திருக்கிறது என்ற உணர்வும் தேவை. அதே வேளையிலே நான் கடவுளை தான் சார்ந்திருக்கிறேன் என்றபடியான ஒரு நம்பிக்கையோடு தான ஒரு ஜெபமும் தேவை. இது 2ம் இருக்கிற போது தேவனுடைய கரம் நம்மை தாங்க வல்லது, நம்மளை தப்புவிக்க வல்லது. அனைத்தையும் தங்கள் திறமைகளையும் வேகமாக செயல்பாடுகளையும் சார்ந்திருக்கிறது என்ற முனைப்போடு செயல்படுகிறவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கடவுளின் கிருபையையும் தயவையும் சார்ந்து வாழ்வதில்லை. சிலர் எல்லாமே கடவுளின் கையில்தான் உள்ளது, நம்மால் ஒரு சிறு துரும்பை கூட அசைக்க இயலாது என்ற ஆன்மீக சிந்தனையோடு சும்மா இருந்து விடுகிறவர்களும் உண்டு. விசுவாசத்தோடும் பிரார்த்தனையின் பின்பலத்தோடும் செயல்பட மாட்டார்கள். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு ஏதுவான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருப்பது சரியான விசுவாசம் அல்ல. கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையுடன் தங்கள் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்விற்கு நியாயமாய் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் சும்மா இருப்பது சரியான ஆவிக்குரிய ஒரு சிந்தனை அல்ல. தேவ கிருபையின்றி எதையும் சரியாக சாதித்துவிட முடியாது என்ற உணர்வோடு கர்த்தரை பற்றி கொண்டு அவருக்கு பிரியமாக வாழ்ந்திட கவனமாக இருக்க வேண்டும். நாம் செயல்படாமல் இருந்தால் எதையும் அடைய முடியாது என்ற உணர்வோடு நன்றாக உழைக்கவும் வேண்டும். நெகேமியா முற்றிலும் தேவனை சார்ந்து வாழும் பழக்கமுடைய ஒரு மனிதன். எந்த ஒன்றையும் ஜெபத்தின் வாயிலாகவே சாதிக்க முடியும் என்று நம்புகிறவன். அதே வேளையில் அவன் செயல்படும் மனிதன். ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் பாபிலோன் அரண்மனையில் தங்கியிருந்தால் போதும், இடிந்து கிடக்கும் எருசலேமின் அலங்கங்கள் தானாக எழுந்துவிடும் என்று அவன் எண்ணவில்லை. தேவ கிருபையை சார்ந்து ஜெபித்து கொண்டிருந்த அதே வேளையில் விசுவாசத்தோடு செயல்படவும் அவன் ஆயத்தமாயிருந்தான். சோதனைகள் வந்த வேளையிலும் நான் கட்டாவிட்டால் பின்னர் யார் கட்டுவது என்ற உணர்வோடு கடுமையாக உழைத்து காரியங்களை நிறைவேற்றினான். அத்தகைய செயல்படும் ஆர்வத்தை தேவன் காண்கிறவராக இருக்கிறார், அதை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். முடிவிலே காரியங்களை வாய்க்கும்படி செய்தார். இந்த நாளிலும் தானே என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். நம்மை தாங்குவார், நம்மை தப்புவிப்பார், நம்மளை பாதுகாப்பார், எல்லா விதத்திலும் நம்மை தூக்கி எடுப்பார். அதே வேளையிலே அதற்கான காரியங்களிலே விசுவாசத்தோடு ஜெபத்தோடு நாம் காரியத்தை செயல்படுத்துகிற போது அவர் கரம் நம்மோடு இருப்பதை நாம் காண முடியும். ஜெபிப்போமா. தோத்திரமானவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது எங்களுக்கு இருக்கின்ற இந்த நாளிலே எப்படிப்பட்டதான நெருக்கமாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும்,
ஆண்டவரே, உம்மை நோக்கியே நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அதே வேளையிலே ஆண்டவரே, அதற்கான வழிகளையும் எங்களுக்கு காண்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தையும் ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்தும்படிக்காய் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இது நாங்கள் செயல்படுகிறவர்களாக இருப்போம். உமது கரம் எங்களோடு இருந்து எங்களை தப்புவிப்பதாக, ஆசீர்வதிப்பதாக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.